ஒவ்வொரு மாதமும் கிரக பயிற்சிகளோட அடிப்படையில் 12 ராசி அன்பர்களுக்குமே பல்வேறான பலன்கள் ஏற்படும். அந்த வகையில் ஆங்கில மாதமாக பிறந்திருக்கக்கூடிய இந்த மார்ச் மாதத்தில் உங்களுக்கு 9 கிரகங்களின் அமைப்பை பொறுத்து என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது. இந்த ஒரு மாத பிறப்பு அப்படின்னு சொல்கிறது எல்லாருக்குமே உற்சாகம் தரக்கூடிய ஒரு நாள். ஏன்னா மாத ஃபஸ்ட்டில் தான் சம்பளம் வரும், குடும்பத்தில் குதூகலம் அதிகமாக இருக்கும். நாம் அந்த மாதத்தையே திட்டமிட்டு குடும்பத்தை ஒரு பட்ஜெட் போட்டு நடத்துவதற்கு நாம் தேர்ந்தெடுக்கக்கூடிய நாள் இந்த மாத தொடக்கம். இந்த மாதத்தில் உங்களுடைய நிதி நிலைமை எப்படி இருக்கும், ஆரோக்கியம் எப்படி அமைய போகுது, உங்களோட பயணம் என்ன மாதிரியான ஆதாயத்தை கொடுக்கும், உங்களோட அலுவலக வாழ்க்கை எப்படி அமைஞ்சிருக்க போகுது. பொதுவாக நாளைக்கான கேள்வியை நம்ம முன்கூட்டியே தெரிஞ்சு இன்றைக்கி அந்த பதிலை நம்ம தயாராக வைக்கிறது வரக்கூடிய பல சிக்கல்களிலிருந்து நம்மளுக்கு தவிர்ப்பதற்கும் பலனை நிறைய ஒரு பயனை கொடுக்கும். அந்த வகையில் இந்த மாதத்தின் கிரக நிலைகளால் உங்களோட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சாதகமான வாய்ப்புகள் என்ன, பாதகமான வாய்ப்புகள் என்ன, என்ன செஞ்சால் அந்த பாதகமான வாய்ப்பிலிருந்து நீங்கள் விடுபட்டு பல முன்னேற்றத்தை காண முடியும். இது பற்றின முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவை நீங்கள் பயன்பெறும் வகையில் அமையும், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த விருச்சிகம் ராசி செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்டது. இந்த ராசியில் விசாகம், அனுஷம், கேட்டை அப்படின்னு 3 நட்சத்திரங்கள் அடங்கியிருக்கு. இந்த விருச்சிக ராசிக்காரங்க செவ்வாய்க்கிழமையில் முருகன் வழிபாடு செய்கிறது உங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். ஏன்னா உங்களோட ராசி அதிபதி செவ்வாயாக இருக்கிறதுனால, உங்களோட ராசிக்குரிய கடவுள் முருகனாக இருக்கிறதுனாலையும் செவ்வாய்க்கிழமையில் முருகன் வழிபாடு உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். அனைத்து விஷயங்களும் நன்மையாக நடக்க முருகனிடம் உங்களுக்காக பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு இந்த மாதத்தின் கிரக நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் என்றாலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்டில் அறுபடை முருகனுக்கு அரோகரா அப்படிங்கிற மந்திரத்தை 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. அந்த முருகனோட பரிபூர்ண அருளுமே உங்களுக்கு கிடைக்க வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் நீங்கள் இதுவரைக்கும் இருந்ததை விடவே ஒரு சில வாய்ப்புகள் அப்படிங்கிறது சிறப்பாக அமைய போகுது. அது என்ன மாதிரியான விஷயம் அப்படின்னு பார்த்தா, இந்த மாதம் நீங்கள் செழிப்போட காணப்பட போகிறீங்க. உங்களோட பணியிட சூழல் கூட சிறப்பு வாய்ந்த ஒன்று அமைய போகுது. இருந்தாலுமே நீங்கள் சில காரியத்தில் நீங்கள் கவன சிதறவெல்லாம் செய்யும் பொழுது பின்னடைவுகள் வரக்கூடுங்கிறதுனால உங்களோட பணி விஷயமாக நீங்கள் ரொம்பவுமே கவனமாக இருக்கணும். நீங்கள் சிறப்பாக செயலாற்றுவதன் மூலம் அதற்கான அங்கீகாரத்தை இந்த மாதம் பெற முடியும். அலுவலக முன்னேற்றத்திற்காக உங்களோட பணிகளுக்கு சக பணியாளர்கள் நல்ல ஒத்துழைப்பு தருவாங்க. சொந்தமாக புதிய தொழில் தொடங்கும் எண்ணம் இருந்தால் அந்த எண்ணத்தை நீங்கள் இப்போ செயலாற்றலாம். இருந்தாலுமே அதை ஒரு குறைந்த முதலீட்டில் ஆரம்பிக்கிறது நல்லது. ஏற்கனவே தொழில் செஞ்சுட்டு இருக்கிறவங்க இந்த மாதம் அதை எப்படி விரிவு செய்யலாம், சிறப்பாக நடத்துவதற்கான ஒவ்வொரு வாய்ப்பையுமே பெறுவீங்க. இந்த மாதம் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு காதல் மற்றும் குடும்ப உறவுகள் எப்படி அமையும் அப்படின்னு பார்த்தா, இந்த மாதம் குடும்பத்தில் வயது மூத்த உறுப்பினர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்கக்கிட்ட இந்த பேசும்பொழுது கவனமாக பேசுங்க. ஏதாவது தேவையில்லாத வாக்குவாதம், அவங்க சொல்கிற விஷயத்துக்கு காது கொடுக்காமல் கேட்குறது, இந்த மாதிரி நடக்கும் பொழுது உங்களுக்கும் சில சங்கடங்கள் வரும், உறவுகளில் விரிசல் வரும் வாய்ப்பு இருக்குது. நீங்கள் உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க சொல்கிறதையும் அவங்க பேசும் பொழுதும் அலட்சியப்படுத்தாமல் கேளுங்க. நீங்கள் சொல்லும் பொழுதுமே அலட்சியமாக எதையும் சொல்லாதீங்க. குழந்தைகள் கிட்ட உங்களுக்கும் அவங்களுக்கும் இருக்கக்கூடிய உறவு சிறப்பாக இருக்கும். பரஸ்பரம் கொடுக்கல் வாங்கல் இது எல்லாமே நம்பிக்கையின் காரணமாக பிணைப்பு உண்டாகும். பெரியவங்க கிட்ட மட்டும் கொஞ்சம் அனுசரணையாக நடந்துக்கிறது நல்லது. நீங்கள் உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்காக நேரம் ஒதுக்கி அவங்கக்கிட்ட கொஞ்சம் கலந்து உரையாடி பேசுறது, மகிழ்ச்சியான நாட்களை போக்குறது, இது எல்லாமே குடும்ப சூழலை பொறுத்த வரைக்கும் இதமாக வச்சுருக்கோம். இதனால் உங்களோட குடும்ப உறவுகளில் ஒரு பிணைப்பு உருவாகும். ஏற்படக்கூடிய பரஸ்பரம் நம்பிக்கையை அதிகப்படுத்தும். திருமணமான தம்பதிகள் மகிழ்ச்சியான தருணங்களை அனுபவிக்குவீங்க. இருவருக்கும் இடையில் நல்ல ஒரு புரிந்துணர்வு வரும். அந்த பசுமையான நினைவுகள் உங்களோட வாழ்நாள் முழுவதுமே இருக்கும். காதலர்களுக்கு இடையில் நல்ல உறவு மேம்பட்டிருக்கும். உங்களோட காதலுக்கு உங்களோட பெற்றோர் சம்மதம் தரும் வாய்ப்பும் இருக்குது. இந்த மாதம் உங்களுக்கு நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் உங்களோட பொருளாதார நிலை மிதமாக இருக்கும். உங்ககிட்ட பணம் இருக்கும், இருந்தாலுமே அதிக அளவில் செலவு செய்யும் வாய்ப்பு இருக்கிறதுனால ஒவ்வொரு விஷயத்தையுமே நீங்கள் கவனமாக கையாளணும். தேவையற்ற பண முதலீடுகளை நீங்கள் இந்த மாதம் மேற்கொள்ளாதீங்க. ஏற்கனவே செஞ்ச முதலீடுகள் இந்த மாதம் நல்ல ஒரு பலன் கொடுக்கும். புதிய முதலீடு செய்யும் பொழுது கவனமாக இருக்கணும்.
ஏற்கனவே செஞ்ச முதலீட்டால் வரக்கூடிய லாபம் உங்களோட வாழ்க்கை தரத்தை உயர்த்தும். அதன் மூலம் நீங்கள் இந்த மாதம் அதிக வருமானம் பெறுவீங்க. அது உங்களோட எதிர்கால நலனுக்கே பாதுகாப்பாக இருக்கும். இந்த சமயத்தில் நீங்கள் எதிர்காலத்திற்காக சேமிக்க தொடங்குறது அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயமா பார்க்கப்படுது. நீங்கள் வாழ்நாள் முழுவதுமே சம்பாதிக்க வேண்டிய அவசியம் இல்லாத வகையில் உங்களோட சேமிப்பு உங்களுக்கு கை கொடுக்க உதவும். அதனால் இதுவரைக்கும் எவ்வளவோ கஷ்டப்பட்டு ரொம்ப நீங்கள் செஞ்ச வேலைக்கெல்லாமே அதற்கான ஒரு கரெக்டான அங்கீகாரமே கிடச்சிருக்காது. ஆனால் இந்த மாதம் அப்படிங்கிறது உங்களோட ஒவ்வொரு நல்ல செயலுக்குமே நல்ல பலன்கள் பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வர வருமானத்தை வச்சு நீங்கள் எதிர்காலத்திற்காக சேமிக்க தொடங்குறது நல்லது. ஏன்னா இந்த சமயத்தில் வருமானம் வருதுன்னு சொல்லி தேவையற்ற ஆடம்பர செலவுகளை செஞ்சு நீங்கள் நிறைய பட்ட கஷ்டத்திலிருந்து அவ்வளோ கஷ்டத்தில் இருந்தும் பட்டுமே திரும்பவும் நம்ம அந்த கஷ்டமான சூழ்நிலைக்கு போகக்கூடாது இல்லையா? அதனால் வருமானம் அதிகரிக்கும் பொழுது சேமிப்பை தொடங்குவது எதிர்காலத்திற்கு உங்களுக்கு கை கொடுக்கும் வகையில் அமையும். அதே போல் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களோட வளர்ச்சி சீரும் சிறப்புமாக இருக்கும். அப்படி இருந்தாலுமே ஒரு சில தடைகள் இருக்கும். அந்த தடைகளை தாண்டி வெற்றி பெறக்கூடிய யோகம் உங்களோட சிறப்பான செயல்களால் நீங்கள் பெற முடியும். நம்பிக்கையாகவும் முயற்சியை கைவிடாதவும் ஒரு செயலை மேற்கொள்ளும் பொழுது அது நல்லதாக இருக்கும். அதற்கான அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்கும். விற்பனை மற்றும் தொழில்நுட்ப துறையில் உள்ள விருச்சிக ராசி அன்பர்களுக்கு நீங்கள் இந்த மாதம் கடின உழைப்பை மேற்கொள்ள வேண்டியதாக இருக்கும். இருந்தாலுமே நீங்கள் அதற்கான வெகுமதியை உங்களோட நிறுவனத்தின் மூலம் பெறுவீங்க. ஊடகம் மற்றும் சினிமா துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் அப்படிங்கிறது மிகவும் ஒரு வெற்றிகரமான அற்புதமான நேரமாக இருக்கிறத காண முடியும். ரொம்ப நாளாக நீங்கள் நினச்சிட்டு இருந்த ஆசை நிறைவேறும். நீங்கள் நல்ல நம்பிக்கையாக செய்கிற முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். உற்பத்தி துறையில் இருக்கிறவங்களுக்கு நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்திருந்த பதிவு உயர்வை நீங்கள் இந்த மாதம் பெற போகிறீங்க. வழக்கறிஞர்கள் இந்த மாதம் வாடிக்கையாளர்கள்கிட்ட அங்கீகாரம் பெறுவது கொஞ்சம் கடினமான செயலாக இருக்கும். மருத்துவத்துறையில் உள்ள விருச்சிக ராசி அன்பர்களுக்கு நீங்கள் உங்களோட வாடிக்கையாளர்கள்கிட்ட அங்கீகாரம் பெறுவது மிகவும் கடினமானதாக இருக்கும். உங்களோட புதுமையான யோசனைகள் அப்படிங்கிறது சிறந்த அங்கீகாரத்தையும் பாராட்டுக்களையும் உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும். தொழிலை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் மனதில் புதிய தொழில் தொடங்கும் எண்ணம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா அதை செயலாற்ற முயற்சியை மேற்கொள்ளுங்க. ஆனால் ஒரு விஷயத்தை மறந்துடாதீங்க, குறைந்த மூலதனத்தில் மேற்கொள்வது சிறப்பானதாக பார்க்கப்படுது. சிறிய அளவிலான முதலீடு மூலம் உங்களோட முயற்சிகளை ஆரம்பிங்க. அது எவ்வாறு உங்களுக்கு பலன் அளிக்கிறது என்பதை நீங்களாக அறிஞ்சிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். ஏற்கனவே தொழில் செய்கிறவங்களுக்கு இது ஒரு வளர்ச்சியான நேரமாக பார்க்கப்படுது. இந்த மாதத்தின் கிரக நிலைகள் தொழிலுக்கு சிறப்பான யோகத்தை கொடுக்க போகுது. இது வரைக்கும் வாங்கியிருந்த கடன்களை அடைக்குவதற்கான வாய்ப்பும் இருக்கும். இந்த மாதம் தொழில் மூலம் நல்ல ஒரு வருமானம் இருக்கும். இந்த சமயத்தில் நீங்கள் தொழில் விரிவாக்கம் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கும். சரியான திட்டமிடல் மற்றும் புத்திசாலித்தனமான முடிவுகளால் மட்டுமே நீங்கள் உங்களோட தொழிலில் குறிப்பிடத்தக்க வளர்ச்சியுமே பெற முடியும். மொத்தத்தில் இந்த மாதம் புதிய வணிக முயற்சிகளை அமைக்க அல்லது ஏற்கனவே இருக்கிறத மேம்படுத்த சிறப்பான வாய்ப்புகளை நல்ல முறையில் இருக்கும். அதை நல்ல முறையில் நீங்கள் பயன்படுத்திக்கிட்டு முன்னேறுவது உங்களோட திறமை அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா காலம் பொன் போன்றது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இது வரைக்கும் இப்படி ஒரு சூழ்நிலை உங்களுக்கு அமையவே இல்லை. ஆனால் இப்போ அமைஞ்சிருக்கு. இதை பயன்படுத்திக்கிட்டு உங்களோட வாழ்க்கையில் எப்படி முன்னேறணும் அப்படிங்கிறத நல்லா யோசித்து சிந்தித்து செயலாற்றுங்க. உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ஆரோக்கியம் நல்லா இருக்கும். அப்படி இருந்தாலுமே அவ்வப்போது சின்ன சின்ன உடல் உபாதைகள் உங்களுக்கு வரும். அது அன்றாட பணிகளை பாதிக்கும். இந்த தலைவலி, தோள்பட்ட வலி போன்ற பொதுவான பிரச்சனைகள் காரணமாக பணியில் கொஞ்சம் கவன சிதறல் வரும். மன அழுத்தம் அல்லது நீண்ட நேரம் அமர்ந்து வேலை செய்வது கொஞ்சம் அசௌகரியத்தை கொடுக்கும். இந்த மாதிரியான வலிகள் எல்லாமே அடிக்கடி ஏற்படும் தலைவலி உங்களோட செயல்திறனை பாதிக்கலாம். சிறிய பிரச்சனை அப்படின்னு வந்தாலுமே உடனடியாக நீங்கள் மருத்துவ பரிசோதனை செய்து கொள்வது, நல்ல மருத்துவரை அணுகுவதும் சிறப்பானதாக இருக்கும். நீங்களா வீட்டு வைத்தியம் செஞ்சுக்கிட்டு சரியாயிடும் அப்படின்னு சொல்லி உட்காந்துட்டு இருந்தால் அந்த பிரச்சனை பெருசாகிட்டே தான் போகும். அதனால் ஏதாவது அசௌகரியமாக நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா உடனே மருத்துவரை அணுகி அதற்கான ட்ரீட்மெண்ட்டை பார்த்துடுங்க உடனே. மாணவர்களுக்கு இந்த மாதம் பள்ளி மற்றும் கல்வி படிப்பில் நல்ல மதிப்பெண் பெறும் யோகம் இருக்குது. குறிப்பாக முதுநிலை பட்டப்படிப்பு படிக்கும் மாணவர்களுக்கு நல்ல கல்வி பதிவுகள் ஏற்படும். மேலும் நீங்கள் நல்ல கல்வி சாதனையாளராக அடைவதற்கான வாய்ப்பும் இருக்குது. உங்களோட ஒவ்வொரு முயற்சியுமே நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும்.
என்ன விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நண்பர்களே. நன்றி, வணக்கம்.